ஆதார் சட்டம் 2016. ஆதார் சட்டம்ன்றது என்னன்னா UIDAI அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தாரிட்டி 12 டிஜிட் ரேண்டமான ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய குடிமகனுக்கு தரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு இருக்காது, ரேண்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு பயோமெட்ரிக் எடுக்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் ஒரு செக்யூர்டாக ஒரு சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் வச்சிருக்கணும். அதை வந்து உறுதிப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் ஆக்ட் 2016 அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்த ஆதாரில் என்ரோல் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஆதார் கார்டை பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு ஆதார் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதாரில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை யாராவது எடுக்கிறாங்க அல்லது வந்து அதை ஒரு திருட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்டத்தின்படி வந்து கண்டிப்பாக 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மினிமம் ஃபைனே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு